ஒரு நிமிஷம். இந்த ஹோட்டலோட முதலாளி இவர்தான் உங்ககிட்ட யார் சொன்னது? அட என்ன இது? இவரு புள்ள படிக்கிற ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமே. விநாயக் எங்க கிட்ட அவங்க அப்பா சூர்யா ஹோட்டலோட முதலாளின்னு தான் சொன்னா. விநாயக், நீ அந்த அங்கிளுக்கு எடுத்து சொல்ல, இது என் அப்பாவோட ஹோட்டல்னு சொல்ல. இல்ல மேம். என்ன மேடம், என்ன சார் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாம இந்த ஹோட்டல் இவரோடதுன்னு உங்ககிட்ட யாருமா சொன்னது? விநாயக் தான். விநாயகா? விநாயக், நீ இவங்க எல்லார்கிட்டயும் பொய் சொல்லிருக்கியா? அப்படி ஏதாவது சொல்லிருந்தா இப்பவே அதெல்லாம் பொய்யின் உண்மையை ஒத்துக்கோ. சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? நீங்க இருங்க சத்யா, இருங்க. விநாயக் ஏன் பொய் சொல்ல போறான்? ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம்ல விநாயக்? ஏன்பா நீ இந்த மாதிரி செய்யல? நீங்க பாருங்க, இதுல விஷயம் என்னன்னா, இந்த ஹோட்டலோட பேரு என்னோட பேரு இது ரெண்டுமே ஒண்ணுதான், சூர்யா. இது சூர்யா ஹோட்டல். இவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருக்கலாம். இவன் குழந்தை தானே. உனக்கே தெரியும்ல விநாயக், நீயே சொல்ல. நம்ம கடை பிள்ளையார் கோயில் தெருவில் இருக்கிற சூர்யா ஸ்வீட் கடை தானே. நம்ம கடை ஜிலேபி இந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அது மட்டும் இல்ல, நீ கூட தான் உங்க ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல அப்பா மாதிரியே ஸ்வீட் கடைக்கார வேஷம் போட்டிருந்தல்ல. சொல்லுப்பா, அவங்க தப்பா நினைச்சிட்டாங்களா? விநாயக் அன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப தெளிவா தான் சொன்னான். சூர்யா ஹோட்டல் எங்க அப்பா தானே சொன்னான். தலுப்பா, சரிங்க பாருங்க, இன்னைக்கு எங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த கஷ்டத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க பாருங்க, இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள். நானும் உங்களோட உணர்வை மதிக்கிறேன். இவன் சின்ன குழந்தை, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நாங்கள் இந்த ஹாலை இப்பவே காலி பண்ணிடுறோம். எங்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த கஷ்டத்துக்கு நான் என் புள்ள சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மை ஃாதர், என் அப்பாவோட பேரு சூர்யா. அவர் இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்ல அப்பா. என்னோட அப்பா கடுமையான உழைப்பாளி, வேர்ல்ட்ஸ் டாப் குக். இது ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன். அதுல முதல் முறையா ஒரு இந்தியன் ஜெயிச்சாரு. அது வேற யாரும் இல்ல, என் அப்பா தான். என் அம்மா சொல்வாங்க, என்னோட அப்பா எப்பவுமே உண்மையை தான் சொல்வாராம். எல்லாருக்குமே உதவி செய்வாராம். பெரிய மனசுக்காரரா, எப்பவுமே இந்த தப்ப செய்ய மாட்டாராம். எல்லாரும் என் அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் என்னோட அப்பா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன். என்னோட அப்பா ஒரு ஹோட்டல் முதலாளி. விநாயக், நீ எங்க கிட்ட பொய் சொன்னியா? உங்க அப்பா ஹோட்டல் முதலாளின்னு பொய் சொன்னியா? ஆனா உங்க அப்பா ஒரு நார்மல் ஸ்வீட் ஸ்டால் முதலாளி தான். சூர்யா சார், நீங்க தப்பான தொழிலை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நீங்க ஸ்வீட் கடைக்காரர் இல்ல, ஆக்டரா இருக்கணும். இவ்வளவு தெளிவா பொய் சொல்ற உங்க புள்ள மாட்டிக்கிட்டான உடனே எங்கோ தப்பு நடந்திருக்கணும்னு சொல்றீங்க. அப்பனும் புள்ளையும் ஒன்னா நம்பர் ஃப்ராடா இருக்கீங்களே. எல்லாரும் முன்னாடி மாட்டிக்கிட்டோமேனு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா பாரு.